அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது தலைப்பு. ஏடும் எழுத்துக்களும் இசைக்குடிமானமும் முறியெழுதி கொள்ளுதலும். ஏட்டுப்பள்ளிக்கூடம், திண்ணைப்பள்ளிக்கூடம், குருகுலம் என்ற சொற்களை கேட்டிருப்பீர்கள். அமராதிபுதூர் என்ற ஊரிலும் திருப்புலாய்த்துறை என்ற ஊரிலும் குருகுல கல்வி முறை இருந்தது பற்றி என் பள்ளிப்பருவத்தில் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது என்ன ஏட்டுப்பள்ளிக்கூடம்? அந்த காலத்தில் குழந்தைகளை முதலில் விஜயதசமி அன்றுதான் பள்ளியில் சேர்ப்பார்கள். அதற்கு சூழ்ப்புடி என்ற ஒரு பேரும் உண்டு. சூழ்ப்புடினா சூப்புடின்னு அர்த்தம். அதுவும் அந்த காலத்தில் செய்தது. இப்போது வழக்கொழிந்து விட்டது. இது ஒரு ஆண் பிள்ளைகளுக்கு செய்யப்படும் ஒரு விழா. இந்த பக்கம் உள்ள குழந்தைகளுக்கு அதைத்தான் சூழ்ப்புடின்னு சொல்லுவாங்க. முதலில் பள்ளிக்கூடம் சென்று படிக்கப் போகும் பிள்ளையை குதிரையில் வைத்து அழைத்து சென்று அதன் முன்னே தீவெட்டி பிடித்து குதிரையில் உட்கார வச்சு அழைச்சிட்டு போவாங்களாம். அதுதான் சூழ்ப்புடி. இந்த பள்ளியை சேர்க்கும் நிகழ்ச்சியை தான் அவ்வாறு குறிப்பிடுகிறார்களாம். குழந்தைகளுக்கு வரும் முதல் பிறந்த நாளை புதுமை என்ற கொண்டாடுகிறார்கள். முதலில் பள்ளி செல்லும் பொழுது பிள்ளைகளை கார்த்திகை திருநாளில் வீடுகளில் வாழை நட்டு விளக்கேற்றி விநாயகர் கோவிலுக்கோ சிவாலயத்துக்கோ குதிரை ஏற்றி சென்று ஜோதி தரிசனம் செய்து வர செய்தார்கள். அதன் பிறகு பள்ளிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இதைத்தான் சூழ்ப்புடி என்று மருவிவிட்டது. என்று அணையாத அந்த லாந்தர் விளக்குகளை, சூழ்ப்புடின்னு அணையாத லாந்தர் விளக்குகளாம். மெழுகுதிரி, அது ஒரு மெழுகுதிரி இருக்குமா அதுக்குள்ளே, லாந்தருக்குள்ளே அந்த விளக்குகள், அதாவது இது மாதிரி கிளாஸ் விளக்கில் எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி பெட்ரோமாக்ஸ் லைட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இதில் மெழுகுவர்த்தியில் எரியுமா விளக்கு. அது கண்ணாடி கூடு மாதிரி போட்டு மெழுகுதிரி விளக்குகளை, லாந்தர் விளக்குகளை குதிரை முன் பிடித்து கொண்டு கோவிலுக்கு அழைத்து சென்று வருவார்களாம். மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு குரு தட்சணையாக தேங்காய், பூ, பழம், வெற்றிலை பாக்கு தட்சணை சமர்ப்பித்து கல்வி கற்பிக்க வேண்டி வணங்கி நிற்பார்கள். அப்பொழுது பரப்பிய மஞ்சள் அரிசியில் அல்லது மணலில் கூட ஆசிரியர் மாணவர்களின் கையை பிடித்து ஆள்காட்டி விரலால் ஹரி ஓம் என்று எழுத வைப்பார்களாம். அதன் பின் ஏட்டில் எழுத்தாணி வைத்து எழுத கற்பிப்பார்களாம். அந்த எழுத்தாணி வார்ப்பிரும்பில் செய்யப்பட்டிருக்கும். ஏடு பனை ஓலையை பதப்படுத்தி செய்யப்பட்டிருக்கும். அதை வெள்ளை ஓலைன்னு சொல்கிறாங்க. அந்த நீளமாக இருக்கும் ஓலை. ஒவ்வொருவரும் அதில் தான் உயிரெழுத்து, மெய்யெழுத்து எல்லாம் எழுத கற்று, வார்த்தைகள், வாக்கியங்கள் எழுத கற்று, சிலர் கவிதைகளும் காவியங்களுமே புனைந்து விடுவார்கள். இதை எழுதி வைக்கும் ஓலைகளை ஓலை நறுக்கு என்றும் ஓலை முறி என்றும் சொல்வார்கள். இணைத்து கட்டப்பட்ட பின் இவற்றை ஓலை சுவடு என்று சொல்வார்கள். அதிக அழுத்தம் கொடுத்தால் ஏடு கிழிந்துவிடும். இதிலும் ஒவ்வொரு ஏடாக எழுதி நடுவில் அல்லது ஓரத்தில் துளையிட்டு கயிற்றில் கோர்த்து வைப்பார்கள். அந்த கயிறும் ட்வைன் நூல் போல கெட்டியாக 1/4 இன்ச் தடிமனில் இருக்கும். ஒவ்வொரு ஓலையிலும் எழுதி முடித்து கோர்த்து கட்டும் பொழுது அதில் தனது இன்ஷியலை குறித்து வைத்திருப்பார்கள். வட்டி, கொடுக்கல் வாங்கல் கணக்கு, சொத்து பத்திரம் கூட அந்த நாளில் ஏட்டில் தான் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்நாளில் காதல் தூதுவிடக்கூட ஓலை பயன்பட்டிருக்கிறது. அதுபோக அரசாங்க ஓலைகள் திருமுக ஓலை என்று பிரசித்தமானவை. எங்கள் வீட்டில் ஒரு ஓலை இருக்குது. அது கணவரின் பாட்டையாக எழுதி பழகிய ஏடு, அது ஓலைச்சுவடி. இதுதான் எல்லா மங்கள நிகழ்வுக்கும் அதில் இருக்க அந்த சுத்தப்பட்ட நூலை எடுத்து தான் கனமான ட்வைன் நூல் மாதிரி இருக்கும். அது தும்பு பிடிக்க உபயோகப்படுத்துவோம். தும்புனா கோல மாவில் கரைத்த கோல மாவில் நினச்சி சுவற்றில் வீடு கட்டுவது போல், கோபுரம் பிடிப்பது போல் கட்டுவார்கள். அதுதான் தும்பு பிடிப்பது என்று சொல்லுவார்கள். செட்டிநாட்டு பக்கம் இருக்கும் மிதிலைப்பட்டி போன்ற ஊர்களுக்கு தமிழ் தாத்தா உபே சுவாமிநாதையர் மாட்டு வண்டிகளில் பயணம் செய்து இதுபோல பல அரிய ஓலைகளை கண்டுபிடித்து சேர்த்து தமிழுக்கு அருங்கொண்டாட்டியிருக்கிறார் என படித்திருக்கிறேன். ஏட்டு சுரக்காய் கூட்டு கொதுவாது என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். சித்திரத்தில் இருக்கும் காய் சமைப்பதற்காகாது. அதுபோல் வெறும் கல்வியறிவு மட்டுமே யதார்த்தத்தை எதிர்கொள்ள போதாது, அத்துடன் பொது அறிவும் வேண்டும் என்ற அர்த்தத்தில் இருக்கலாம். பனை ஓலைகளை மட்டுமல்ல, காகித புத்தகங்களையும் அதனாலேயே ஏடு என்று அழைக்கிறோம். பழைய புத்தகங்கள் பக்கங்கள் பிரிந்து தனித்தனியாக வந்தால் ஏடா வருது என்றும் சொல்வது உண்டு. பனை ஓலையில் எழுதிய காரணத்தினாலேயே நமது எழுத்துக்கள் வட்டமாக இருக்கின்றனவாம். காரைக்குடி திருமணங்களில் ஏட்டில் இருக்கும் கயிறில் தான் தும்பு பிடிப்பார்கள். அதாவது நடுவெற்றில் சாமி வைத்திருக்கும் சுவரில் கோலமாவை தொட்டு கயிற்றை நினைத்து வீடு போல வரைவது. இரட்டை வரியாக அந்த நூலை ட்வின் நூலை பிடிச்செடுப்பாங்க, கோடு கூட விழுகும். இது எல்லா மங்கள நிகழ்வுகளிலும் பிள்ளையார் நோன்பிலும் இடம்பெறும். மேலும் திருமணங்களில் இசைக்குடிமானம் எழுதும்போது
இதில் தான் எழுதி கொள்வார்கள் அந்த காலத்தில் ஓலைச்சுவடியில். அதாவது மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன், சாட்சி பத்திரம், முறி எழுதி கொள்ளுதல் என்றும் சொல்வார்கள். முறினாக்க பிள்ளை விடும் பொழுது ஸ்வீகாரத்தை இந்த பெற்றோரின் பிள்ளையை இந்த பெற்றோருக்கு தத்துப்புத்திரனாக ஸ்வீகாரம் அளிக்கிறோம், அதை கூட முறி எழுதிக்குவாங்க. முறின்னு சொல்கிறது அதை. இதுக்கு கேரள சிங்கவள நாடாகிய கழனிவாசல் வீரபாண்டியபுர ஒக்கூருடையார் இன்னார் பேரனும் மகனுமாகிய இவரை இன்னார் பேத்தியும் மகளுமாகிய இவருக்கு திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டு இத்தனை ஆடு இத்தனை வரக நடை களஞ்சு பொன் எல்லாம் கொடுப்பதாக பிரிண்ட் செய்யப்பட்ட காகிதத்தில் இன்று எல்லோரும் கையெழுத்து போட்டு மாற்றி வைத்துக் கொள்கிறார்கள். இந்த பலம், சேர், காணி, வரக நடை, இம்மி, மகாணி, முந்திரி, வீசம், தோலா, வீசை, குன்றிமணி, அவுன்ஸு, களஞ்சு ஆகியன அன்றைய அளவை முறைகள். இவை அனைத்தையும் ஏட்டில் எழுத்தாணி கொண்டு இருவரின் பாட்டன்மாரும் அல்லது தந்தைமாரும் தலையில் தலப்பா கட்டி தடுக்கில் அமர்ந்து எழுதி மாற்றி வைத்துக் கொள்கிறார்கள். கல்யாணத்தை கெட்டி பண்ணி கொள்ளுதல் என்ற நிகழ்வு நிச்சயதார்த்தம் போல முன்பே நடைபெற்றாலும் இதுதான் உறுதிப்பத்திரம். அந்த ஓலையில் எழுதுவாங்க, இப்போ பேப்பரில் எழுதிக்கிறாங்க. அதுதான் உறுதிப்பத்திரம். அதான் இசைக்குடிமானம்னு சொல்கிறது. அது மாதிரி முறி எழுதி கொள்ளுதல்னால் பிள்ளை விடும் பொழுது முறி எழுதி கொள்வது. நன்றி.